ஜாபர் சாதிக்கு தமிழ்நாட்டில் லெஃப்ட் ஹேண்டாக இருந்து செயல்பட்ட சதா அப்படிங்கிற சதானந்தம் அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் இதே போல தமிழகத்தில் 2 இடங்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு குடோன் வச்சு அந்த குடோன்கள் மூலமாகத்தான் இது போன்ற போதைப் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா சோதனையின் முடிவில் ஒரு பெட்டி ஒரு பேக் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுல என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்சிபி அதிகாரிகள் உறுதிப்படுத்தல. ஆனா செல்லும் போது அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் முக்கியமான எவிடன்ஸ்கள் சிக்கி இருக்கிறது, டாக்குமெண்ட்ஸ்கள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்சிபி இறங்கி இருக்கிறது, அவர்கள் அதிரடியான சோதனைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது இந்த பக்கம் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஈடியும் வந்து விசாரணையில் இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஜாபர் சாதிக் சிக்கிய உடனேயே அப்போ இந்த என்சிபி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம், பல்வேறு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதால இந்த வெஸ்ட் கொரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலையும் இறங்கி இடி ரைடுல ஈடுபட்டிருக்காங்க. ராமநாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலையும் இது போன்ற ரைடுல ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே என்சிபி இது போன்ற டாக்குமெண்ட்களை இங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அப்ப இடியும் இப்போ இறங்கி இருக்கிறது அப்படின்னா அப்போ இவருடைய கடந்த காலம் இது, கடந்த 5 ஆண்டுகளாக எம்பியாக ஏற்கனவே இருந்திருக்காங்க. அப்போ அந்த தொகுதிக்கு வந்து இவர் ஃபண்டு செலவு பண்ணுவதற்கு ஃபண்டுகளை அதிக அளவில் மடக்கி வைத்திருக்கிறாரா, ஏற்கனவே கூரியர் சர்வீஸ் வைத்திருக்கக்கூடிய நபராக நவாஸ்கனி இருக்கிறதுனால அப்போ திமுகவுக்கு ஃபண்டை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையில நவாஸ்கனி செயல்பட போகிறாரா? அரசியல்வாதிகள் அப்படின்னா நாம ஏற்கனவே சொன்ன பேர்கள் எல்லாமே திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. இங்க மணல் குவாரி, அதே நேரத்தில் வந்து ரியல் எஸ்டேட் கட்டுமான பணிகள், அரசு ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கும்போது இவங்களும் திமுக சார்புடையவர்களாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஃபண்டு வரக்கூடிய வழிகளில் எல்லாமே இடியை பொறுத்த வரைக்கும் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதிரடியான சோதனைகளை ஈடுபட்டு ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஜாபர் சாதிக்கு சொந்தமான குடோன்ல வந்து இனி என்சிபி வந்து ரைடு நடத்திருக்காங்க. அந்த ரைட்ல என்னென்ன ஆவணங்கள் சிக்கப்பட்டிருக்கு, என்னதான் சார் நடந்துச்சு ரைட்ல? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான், ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் வச்சு தான் இது போன்ற போதைப் பொருட்களை வந்து பேக் பண்ணி பல்வேறு இடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து என்சிபி அதிகாரிகளுக்கு கிடைச்சிச்சு. யார் மூலமாக கிடைச்சிச்சு அப்படின்னா ஜாபர் சாதிக்கு தமிழ்நாட்டில் லெஃப்ட் ஹேண்டாக இருந்து செயல்பட்ட சதா அப்படிங்கிற சதானந்தம் அவர்களிடத்தில் விசாரணை மேற்கொள்ளும் போதுதான் இதே போல தமிழகத்தில் 2 இடங்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு குடோன் வச்சு அந்த குடோன்கள் மூலமாகத்தான் இது போன்ற போதைப் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட், அதாவது தேங்காய் போன்ற தேங்காய் மாவு, அது ராகி மாவு, இது போன்ற பொருட்களோட மிக்ஸ் பண்ணி இடையில வந்து பேக்கிங் பொட்டலம் செய்து இந்த ராகி மாவுக்கு இடையில இந்த பொட்டலங்களை வச்சு இதெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அதற்கு பயன்படுத்தப்பட்ட குடோன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததன் அடிப்படையில் தான் என்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. இந்த சோதனையின் முடிவில் ஒரு பெட்டி ஒரு பேக் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுல என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்சிபி அதிகாரிகள் உறுதிப்படுத்தல. ஆனா செல்லும் போது அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் முக்கியமான எவிடன்ஸ்கள் சிக்கி இருக்கிறது, டாக்குமெண்ட்ஸ்கள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதை வந்து என்சிபி அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் அந்த வீடு, அதாவது பார்த்தீங்கன்னா குடோன் அப்படின்னா வந்து பெரிய குடோன் எல்லாம் கிடையாது, ஒரு வீட்டை எடுத்து குடோனாக இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த வீடை வந்து யாருடைய வீடு, இந்த வீட்டு உரிமையாளர் யார், அவர் வந்து இதை தெரிந்துதான் கொடுத்தாரா, எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிங்கிற நிலையிலையும் என்சிபியை பொறுத்த வரைக்கும் அங்கு பின்னணியில் விசாரணைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கிருந்து அந்த குடோன்னு சொல்லப்படக்கூடிய ஜாபர் சாதிக்கூடிய போதைப் பொருட்கள் பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்களில் என்னென்ன டாக்குமெண்ட்கள் என்சிபி கைக்கு சென்றிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வந்து யார் யாருக்கெல்லாம் இங்கே பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு, சமூக அமைப்புகளுக்கு, சமுதாய அமைப்புகளுக்கு எல்லாமே ஃபண்டு கொடுக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இது போன்ற எவிடன்ஸ்கள் அங்கு சிக்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் முக்கியமான கேள்விகளாக இருந்துட்டு இருக்கு. இந்த என்சிபியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் அங்கிருந்து இது போன்ற கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்கள் என்ன அப்படிங்கிற தகவல்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தமிழகம் அப்படிங்கிறத தாண்டி
இந்தியா அப்படிங்கிறத தாண்டி உலகம் முழுவதும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறதுனால இதுல சிக்கி இருக்கக்கூடிய ஆதாரங்களை என்சிபி அதிகாரிகள் வெளியில சொல்வதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக தான் இருந்துட்டு இருக்கு. சார் ஒரு பக்கம் என்சிபி ரைடு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து 10 இடங்கள்ல இடி ரைடும் போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதுதான் தமிழகத்துல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா என்சிபி இறங்கி இருக்கிறது, அவர்கள் அதிரடியான சோதனைகள்ல ஈடுபட்டு இருக்கும்போது இந்த பக்கம் 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல ஈடியும் வந்து விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஏற்கனவே ஜாபர் சாதிக் சிக்கிய உடனேயே அப்போ இந்த என்சிபி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம், பல்வேறு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த போதைப் பொருள் ஜாபர் சாதிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட்கள் எல்லாமே ஈடிக்கு கொடுப்பாங்க, ஈடி இறங்குவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்கூட்டியே நாம வீடியோக்குள்ள தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப ஈடி வந்து தமிழகத்தில் இறங்க போறது, ஈடி விசாரணையில இறங்குவாங்க, ஜாபர் சாதிக்கோடு யார் யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்க, யார் மூலமாக ஜாபர் சாதிக்குடைய பணம் வந்து பிசினஸுக்கு தூக்கி போடப்பட்டிருக்குது, ஏன்னா வந்து ஹோட்டல் பிசினஸ்ல போட்டிருக்காங்க, சினிமா பிசினஸ்ல போட்டிருக்காங்க, ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காங்க, பல்வேறு கட்சிகள் அமைப்புகளுக்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நிதி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது, எந்தெந்த பிசினஸ்ல எல்லாம் போட்டாங்க, யார் யாரெல்லாம் பிசினஸ் பார்ட்னராக இருக்காங்க, இவருடைய நண்பர்கள் யார் அப்படிங்கிற நிலையில ஈடியை பொறுத்த வரைக்கும் இறங்குவாங்க, விசாரணைகள் மேற்கொள்வாங்க. ஈடியுடைய கழுகு பார்வை தமிழகம் முழுவதும் இந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் மூலமாக ஈடியுடைய பார்வை தமிழகத்தில் படிஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம அழுத்த திருத்தமாக தெரிவிச்சுட்டு இருந்தோம். அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது, ஈடியால ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஈடி ரைடை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்டி கூரியரை நாம சொல்லலாம். எஸ்டி கூரியரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் தொகுதி எம்பியாக முஸ்லீம் லீக் கட்சி மூலமாக திமுக கூட்டணியிலிருந்து போட்டியிடப்படக்கூடியவர் நவாஸ் கனி, அவருடைய ஒரு நிறுவனம் தான் இந்த எஸ்டி கொரியர். இந்த எஸ்டி கொரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலையும் இறங்கி ஈடி ரைடுல ஈடுபட்டிருக்காங்க, ராமநாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலையும் இது போன்ற ரைடுல ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே என்சிபி இது போன்ற டாக்குமெண்ட்களை இங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அப்ப ஈடியும் இப்போ இறங்கி இருக்கிறது அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் சாமானிய மக்கள் மன்றத்தில் எழுந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவில் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா வந்து கொரியரை பொறுத்த வரைக்கும் தமிழகம் இந்தியா தாண்டி பல்வேறு நாடுகளுக்கும், அதாவது பல்வேறு நாடுகளுக்கும் டையப்பின் அடிப்படையில் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கொரியர் மூலம் டையப்பின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளுக்கு எஸ்டி கொரியர் தன்னுடைய சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள் வந்து இந்த கூரியர் நிறுவனத்தின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற நிலையிலையும் அங்கு ஈடி விசாரணையில் ஈடுபட்டிருப்பாங்க. இதை தாண்டி இப்போ நவாஸ் கனி அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கொரியருடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய நவாஸ் கனி அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் எம்பியாக போட்டியிட போறார். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்போ இவருடைய கடந்த காலம் இது, கடந்த 5 ஆண்டுகளாக எம்பியாக ஏற்கனவே இருந்திருக்காங்க. அப்போ அந்த தொகுதிக்கு வந்து இவர் ஃபண்டு செலவு பண்ணுவதற்கு ஃபண்டுகளை அதிக அளவில் மடக்கி வைத்திருக்கிறாரா, ஏற்கனவே கூரியர் சர்வீஸ் வச்சிருக்கக்கூடிய நபராக நவாஸ் கனி இருக்கிறதுனால அப்போ திமுகவுக்கு ஃபண்டை பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையில நவாஸ் கனி செயல்பட போகிறாரா, இப்படியான நிலையிலையும் ஈடியை பொறுத்த வரைக்கும் அங்கு விசாரணைகளை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த ரைடுக்கான காரணங்கள் இது போன்ற பல்வேறு காரணங்கள் தான் முக்கியமான காரணங்களாக இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையாக இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈடி ரைடை பொறுத்த வரைக்கும் நாம சாதாரணமாக கடந்து போக முடியாது. இந்த ஈடி ரைடு இன்னும் அதிகரிக்கும். இன்னைக்கு 10 இடங்களில் நடைபெற்ற ஈடி ரைடை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிக அளவில் தமிழகம் முழுவதும் ஏற்கனவே சொன்னது போலதான் கழுகு பார்வை தமிழகம் முழுவதும் படிந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில இந்த ஈடி ரைடு இன்னும் அதிகரிக்கும். அதே நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அப்போ என்சிபி அதிகாரிகள் ஈடியிடம் ஏற்கனவே இது குறித்த டாக்குமெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அந்த நிலையிலையும் இது போன்ற ரைடு அமைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஓகே சார், என்சிபி ஈடின்னு சொல்றீங்க, என்ஐஏ இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா. ஏற்கனவே சொன்னது போலதான் பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். அப்போ பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த நிதி எந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டா அந்த நிதி முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, வருமான வரி கட்டப்பட்டிருக்கிறதா, முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே நேரத்தில் சமூக சமுதாய அமைப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த அமைப்புகள் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்புகளா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அப்படின்னா அது தீவிரவாத பயங்கரவாத ஒரு அமைப்புகளாகத்தான் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக பார்க்கப்படும். அப்போ இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் அப்போ எந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில வந்து என்ஐஏ இறங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல்வேறு இதுக்கு கொடுத்திருக்காங்க, அதுவும் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அப்போ இது சமூகத்திற்கு எதிரான செயல்களுக்கு இந்த பணம் செலவு செய்யப்பட்டது அப்படிங்கிற நிலையில் தான் தற்போதைய நிலையில பார்க்கும்போது என்ஐஏவை பொறுத்த வரைக்கும் இது குறித்த டாக்குமெண்ட்டுகளை என்சிபியிடமும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ என்ஐஏ பொறுத்த வரைக்கும் அப்போ என்ஐஏ மட்டத்திலையும் இந்த விவகாரம் குறித்து சந்தேகங்கள் எழுந்திருக்கு.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்போ இந்த பணம் எல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் தான் என்ஐஏவே முன் வந்து என்சிபி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது குறித்த டாக்குமெண்ட்டில் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டாக்குமெண்ட்டில் கொடுக்கும்போது அடுத்த கட்டம் என்ஐஏ அதிரடியாக இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு தற்போதைய நிலையிலேயே உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நாம வெளிப்படையாகவே சொல்ல முடியும். சார், நீங்க சொல்றது பார்த்தா இப்போ திமுக சைட்ல இருந்து ஃபண்ட் கொடுக்குற எல்லா இடத்தையுமே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஐஏவா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், எல்லாருமே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கடந்த தேர்தலில் செலவு பண்ண மாதிரி திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் செலவு பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? திமுக பொறுத்தவரைக்கும் ஃபண்டு செலவு பண்ணக்கூடிய முக்கியமான புள்ளிகள், பெரிய பண முதலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக ஐடி ரைடு, இடி ரைடு, என்ஐஏ உடைய பார்வை அப்படின்னு சொல்லி சிக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை துவக்கி வைத்தவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் வந்து இது போன்ற சோதனைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அதன் பிறகு பொன்முடி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராசாவுடைய சொத்துக்கள் முடக்கப்படுகிறது. ஜெகத் ரட்சகன் இது போன்ற ரைடுகளில் சிக்கிறாங்க. இப்படி திமுக கட்சியில் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இடி ஐடி ரைடுகளில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்படி சிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கரூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மணல் குவாரி உரிமையாளர்கள், ஓனர்களாக இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில் கோடியில் பணத்தில் மிதக்கக்கூடியவங்க, இவங்க சர்க்கிளையும் இடியை பொறுத்த வரைக்கும், ஐடியை பொறுத்த வரைக்கும் அதிரடி ரைடுகளை நடத்துகிறாங்க. இது மட்டுமல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள், மிகப்பெரிய அளவு கட்டுமானங்களை செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள், இந்த முதலாளிகள் மட்டத்திலையும் இந்த இடி ஐடி ரைடுகள் நடக்கிறது. இது மட்டுமல்லாமல் அரசாங்கத்துடைய ஒப்பந்தங்களை, டெண்டர்களை எடுத்து செயல்படுத்தி கொடுக்கக்கூடியவங்க, பார் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஐடி இடி ரைடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நடக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் எங்கெல்லாம் பணம் கொட்டக்கூடிய நிலையில் மிகப்பெரிய முதலாளிகளாக, பண முதலைகளாக இருக்கிறாங்களோ அவங்க இடத்துல இந்த இடி ஐடி ரைடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இவர்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்சிகளுக்கு அதிக அளவு நிதியை கொடுக்கக்கூடிய, தேர்தல் சமயங்களில் மறைமுகமாக செலவு செய்யக்கூடியவங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் அப்படின்னா நாம ஏற்கனவே சொன்ன பேர்கள் எல்லாமே திமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்களாக இருக்காங்க. இங்க மணல் குவாரி, அதே நேரத்தில் வந்து ரியல் எஸ்டேட், கட்டுமான பணிகள், அரசு ஒப்பந்ததாரர்கள் அப்படிங்கும்போது இவங்களும் திமுக சார்புடையவர்களாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஃபண்டு வரக்கூடிய வழிகளில் எல்லாமே இடியை பொறுத்த வரைக்கும், ஐடியை பொறுத்த வரைக்கும் அதிரடியான சோதனைகளை ஈடுபட்டு இந்த ரைடுகளின் அடிப்படையில், சோதனைகள் அடிப்படையில் வழக்குகள் தொடர்ச்சியாக சம்மன்கள் அப்படின்னு சொல்லி சென்றுகிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தேர்தலுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய அத்தனை வழிகளையுமே ஐடி இடியை பொறுத்த வரைக்கும் இப்போ லாக் பண்ணிட்டாங்க. அப்போ தேர்தல் அப்படின்னு வரும்போது அப்போ திமுகவுக்கு யார் பணம் செலவு செய்ய போறாங்க? என்னதான் நாம பணம் கொடுக்கல வாக்காளருக்கு, பணம் கொடுக்காம தான் தேர்தலில் ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படின்னா அரசியல் களத்தில் பல கோடிகளை அள்ளி தட்டினால்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுக எப்படி பணம் செலவு செய்ய போகிறது அப்படின்னு கேள்விகள் தான் இப்போ பிரதான கேள்விகளாக இருந்துட்டு இருக்கு. அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் யார் யாரையெல்லாம் நம்பி இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஃபண்டு இறக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும் போது அப்போ அங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை எப்படி வெற்றி பெற செய்கிறது அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும். அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ச்சியான ஐடி ரைடு, இடி ரைடின் மூலமாக மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு செக் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நாம் உறுதியாகவே சொல்ல முடியும். எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.